ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷத்தில் 2வது மாதத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். போன மாதம் முழுது நம்மை கண்மணி போல காத்து வழி நடத்தி வந்தார். அதற்காக நன்றி. இந்த இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்தலாம். நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். நம் அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நம் இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே, எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே என்று கேட்கும்பொழுது அவர் மன்னித்து நம்மை தகுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்திலே, கர்த்தாவே என்னுடைய இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஐயா என்று சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு நாம் அவருடைய சன்னதியிலே கடந்து போகலாம். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் பரிசுமாய் இருக்க அவர் விரும்புகிறார். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த ஜெப வேளையில, ஆராதனை வேளையில இறங்கி வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் சர்வ வல்லவர் ஐயா, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில கர்த்தாவே, அப்பா பிதாவே என்று உம்முடைய திருமுகத்தை தேடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. ஏனென்றால் நீர்தான் எங்களுடைய தகப்பன் ஐயா, நீர்தான் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர் ஐயா. அப்பா தேவனே, இந்த அதிகாலையில் உம்முடைய திருமுகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம். அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அப்படியாக உம்மை கண்டு கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே பேசி ஐயா உம்மோடு கூட உறவாடி எங்களுடைய காரியங்களை உமது கருத்தில் வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்ல வந்திருக்கிறோம் ஐயா. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வந்திருக்கிறோம் ஐயா. அதற்கு முன்பாக எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் வைக்கிறோம் ஐயா. எங்களுடைய கர்த்தாவை எல்லா பாவங்களையும் இந்த வேளையில மன்னிங்க கர்த்தாவை. நாங்கள் கேட்ட பொழுது மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வன்மையாக்கினதற்காக நன்றி ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஈசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தை அள்ளி ஆண்டவரே இந்த இடத்துல ஊற்றுகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஊற்றுகிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் ஊற்றுகிறோம், அவர் மேலும் ஊற்றுகிறோம் ஐயா. உம்முடைய ஆளுகையும் உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை வழிநடத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பகலிலே ரகசிய வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாக அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். நீர் சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாம் அனைவரும் வாயிலை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? அவரை ருசித்து பார்த்திருக்கிறோம். சுவாசத்தையும் ஜீவனும் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வாயிலை திறந்த கர்த்தர் உரத்த சத்தமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம், துதிக்கலாம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். அண்ட சராசரங்களை படைத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக ரட்சிப்பை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு கொடுத்த மீட்பிற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீதியின் சால்வைக்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தாயின் கருவிலே எங்களை தேர்ந்தெடுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை காண்கின்ற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை கண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை அரவணைக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை கர்த்தாவே, எப்பொழுதும் உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை கண்ணுக்குள்ளாக வைத்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தினம் தினம் எங்களை இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. சத்ருவானனோடு கூட கர்த்தர் எதிர்த்து நிற்க உம்முடைய வல்லமை அதிகாரத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவை. எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்க நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் கர்த்தாதி கர்த்தரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும்
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் ஐயா. தினம் தினம் எங்களை வழி நடத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவராகவே இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே மகிமையாய் இறங்கி அசைவாடி கொண்டே இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருத்தரும் விசாரிக்க நீர் வந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அரவணைத்து எங்களுடைய தலையை தடவி கொடுத்து முத்தம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் சந்தோஷமாய் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு முறை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஸ்துதி பலியில ஏறெடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த ஸ்துதி பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். துவக்க ஜெபத்தை பாஸ்டர் மேனுவல் செய்வார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் நீர் வழி நடத்தினீர், போஷித்தீர், பாதுகாப்பு தந்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவலெல்லாம் சந்தித்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்தின் ஆராதனை ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தி ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்தும் ஆண்டவரே. ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த அபிஷேகம் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஊற்றி ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துவீராக. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மே நோக்கி பார்க்கிறோம். நீ பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. நீரே நம்மளை வழி நடத்துற தேவன், நம்மளை தாங்குற தேவன், நம்மளை போஷித்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம் மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை
பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவே. சொல்லுமா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை சொந்தரிக்கின்றோம் ஐயா. எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே, எவ்வளவு நல்லவர் இயேசுவா, நீ ஆராதிக்கின்றோம் ஐயா. ஆமென். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேரை
நன்றி தாப்பனே, பிரசன்னத்துக்காக நன்றி ஐயா. நீ பொறுப்பேற்ற கிருபைக்காக நன்றி. நீர் பெருகணும் அப்பா. நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வந்த ஒருத்தர் ஆஸ்வதிங்க, பார்த்து கொண்டு ஒருத்தர் ஆஸ்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமை அனைத்துமக்கே செல்லட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கல் தண்ணி கத்த நன்றி செலுத்துவோமா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Greetings to everyone in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Nice to see you all this morning. இந்த காலை வேளையில உங்கள் அனைவரும் காண்பதில் மிகவும் சந்தோஷமா You இருக்கிறது. are a blessed people. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Hallelujah. 1 month is gone so quickly. ஒரு மாதம் எவ்வளவு சீக்கிரமாக கடந்து போனது. Last December we were waiting when January would come, and January is gone. We have stepped into February. டிசம்பர் மாதத்திலே எப்பொழுது ஜனவரி மாதம் வரும் என்று காத்து கொண்டிருந்தோம். ஜனவரி மாதம் வந்து கடந்து போனது. And in the first month itself, ups and downs. ஆமென். முதலாவது மாதத்திலே अनेक பள்ளங்கள் மேடுகள் இருந்தது. Some of you were blessed immensely. சிலர் அதிகமாக And ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். some of you, the blessings are yet to come. Some of the blessings are yet to come. ஆமென். சிலருக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் வர இருக்கிறது. And the Lord is reminding us today. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நினைவுபடுத்துகிறார். Let's read from Psalm 65, சங்கீதம் 65 verse 11. 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. 65:11 it says, Thou crownest the year with thy goodness, and thy paths drop fatness. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Shall we read it again in Tamil also, because this is the promise. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. It says, the word of God very clearly says that he crownest the year, it says, right? He crownest, does it say he crowns you? வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. He crowns the year with goodness. வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிறார். When we say year, it means all the 4 seasons and everything that happens in the year, he is able to bless with his goodness. ஆமென். அவருடைய நன்மையினால் முழு வருஷத்தையும் 4 காலங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று When he says சொல்லுகிறார். he will crown the year, it means he will crown you also. ஆமென். அவர் வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் கண்டிப்பாக நன்மையினால் முடிசூட்ட வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. See, a crown circles the head, right? ஆமென். உங்களுடைய அந்த கிரீடம் உங்களுடைய தலையை சுற்றி இருக்கிறது. Each day is crowned with the abundance of our God. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஐஸ்வரியத்தினால் அவருடைய நிறைவினால் நிறைக்கப்பட்டு It's இருக்கிறது. been crowned with the goodness of God. ஆமென். கர்த்தருடைய நன்மையினால் முடிசூட்டப்பட்டு இருக்கிறது. And the Lord promises a full and plentiful and abundant days ahead. ஆமென். வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்மை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஆமென். This promise means that the rains will fall on time, the blessings will come on time. ஆமென். மழை ஏற்ற வேளையிலே வரும், கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் ஏற்ற காலத்திலே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. This promise means இந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் God places a crown of favor on the days ahead that you would be facing. வருகிற நாட்களிலே கர்த்தருடைய இரக்கத்தை நம்மேல் பாராட்ட போகிறார். Here when you read this promise, for us he has already promised and crowned our days
with his goodness. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கும் பொழுது முன்னதாகவே கர்த்தர் நம்முடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இருக்கிறார். All you need to do is receive it. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. You need to receive it. He has crowned you. You need to receive his blessings of goodness. அவருடைய நன்மை என்னும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. See, what are the promises of God? What are the blessings of goodness of God? ஆமென். கர்த்தருடைய நன்மை என்னவென்று நாம் பார்க்கலாம். In Psalm 65, சங்கீதம் 65, the first, he answers prayers. That is the goodness of God. முதலாவது அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். The acts of goodness we are going to see in the Psalm 65. சங்கீதம் 65 நாம் நன்மைகளை பார்க்க போகிறோம். Verse 2 says, he answers our prayers. இரண்டாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி. It is the act of his goodness. அவருடைய நன்மையினுடைய ஒரு செயலாய் இருக்கிறது. Verse 3 says he forgives our sins. மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நம்மளுடைய மீறுதல்களை அவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி. That is the act of his goodness. அவருடைய நன்மையின் செயலாய் இருக்கிறது. He fills us with good things of his house. ஆமென். அவருடைய இதோ பண்டாரத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு செயலாய் இருக்கிறது. This is the act of his goodness. அவருடைய நன்மையின் செயலாய் இருக்கிறது. And verse 5, he answers with awesome deeds. அவர் பயங்கரமாய் நமக்கு காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். It says, by terrible things and righteousness wilt thou answer us, O God of our salvation, who art the confidence of all the ends of the earth and of them that are afar off upon the sea. 5th verse. அவர் சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். Hallelujah. Amen. Hallelujah. In the same verse he says he protects us. அதிலே சொல்லுகிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று. These are all the acts of the goodness of God. இதெல்லாம் கர்த்தருடைய நன்மையின் செயலாய் இருக்கிறது. And he does wonders in verse 8 when you read verse 8. 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய எல்லா செயல்களும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். And he says from verse 9 to 12, if you read, he says he cares for the land and waters it. ஆமென். 9 இருந்து 12 வரைக்கும் அவர் பூமியை நீர் பாய்ச்சி பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he says he enriches it abundantly. ஆமென். அவருடைய நிறைவினால் அதை நிறைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And from 9 to 12 if you read, it also says our carts will overflow with abundance. ஆமென். நம்மளுடைய எல்லா மேய்ச்சலும் தானியங்களும் எல்லாம் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The grasslands will be green and the waters will be overflowing in the wilderness. ஆமென். வரப்புகள் தானியத்தின் தனியத்தக்கதாக அவருடைய படைச்சல் சால்கள் எல்லாரும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the hills are clothed with gladness. ஆமென். வனாந்தரங்களிலும் மலைகளும் மேடுகளும் எல்லாம் பூரிப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And verse 13 says he sends rain and makes the land fertile as abundant blessings. ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மேய்ச்சலில் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All these are the blessings that God crowns us. These are all the goodness that the Lord is going to crown us. He has crowned us, but you need to receive it. தேவன் நமக்கு இந்த சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் முன்னதாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துள்ள ஆசீர்வாதத்தை நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So keep reading Psalm 65 and receive all the blessings that the Lord has pronounced in this
Psalm 65. ஆமென். சங்கீதம் 65 முழுவதுமாக நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். அதில் உள்ள நன்மைகளை நீங்கள் தினமும் பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. There are so many different kinds of crowns mentioned in the Bible. நம்மளுடைய வேதத்திலும் கூட अनेक விதமான இந்த கிரீடங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. Crown of righteousness, crown of life. நம்மளுடைய இது கிரீடத்தின் வாழ்வு, கிரீடத்தின் நீதி எல்லாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Crown of beauty and eternal crown. ஆமென். நித்திய ஜீவனின் இது கிரீடங்கள் என்று अनेक காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. But here it mentions the crown of goodness. He crowns the year with his goodness and his path drop fatness. ஆனால் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நன்மையினால் வருஷத்தை முடிசூட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறது. Hallelujah. Amen. So the promise for the year is the total of Psalm 65. ஆமென். நமக்கு இதோ கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் என்னவென்றால் முழு வருஷத்திற்கும் கர்த்தர் நன்மையினால் முடிசூட்ட இருக்கிறார் என்று. Hallelujah. These are all the goodness of God crowned to us. ஆமென். இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு முன்னதாகவே முடிசூட்ட இருக்கிறார். So God's favor will be seen even in the hard places and even in the hard times. ஆமென். உங்களுடைய கஷ்டமான நேரத்திலும் கஷ்டமான காலத்திலும் உங்களுடைய வேளையிலும் கூட கர்த்தர் வந்து கூட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Maybe the past month it wasn't a pleasant month. போன மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாய் இல்லாமல் இருந்திருக்கலாம். It may have been a dry season for you. அது வறண்ட நேரமாய் இருந்திருக்கலாம். But the Lord is reminding us this morning இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார் that he has crowned us with his goodness. இந்த காலைவேளை கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் அவருடைய நன்மையினால் உங்களை முடிசூட்ட இருக்கிறார். All you need to do is sit in prayer and receive the goodness of God. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே அமர்ந்து அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Amen. Because Jesus Christ, he put on the crown of thorns so that you and I, we will have the crown of goodness of his blessings. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் இதோ தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அவர் நமக்கு நன்மைகளை இதோ முடிசூட்டும்படியாக அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார். Hallelujah. So no matter what you are facing these days, இந்த நாட்களிலே நீங்கள் என்ன காரியத்தை கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறியோம். if it is a hard time, a bad time, அது இது கஷ்டமான நிலையோ இல்லை என்றால் கெட்ட நிலையோ என்பதை நாங்கள் அறியோம். he will turn it around for your benefit. ஆமென். ஆனால் அவைகளை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். All you need to do from your side is receive it in prayer. ஆமென். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே அமர்ந்து ஜெபித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. And when God crowns you with goodness, கர்த்தர் உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டும் பொழுது even your enemies will see it and they will admit, yes, your God is a living God. உங்களுடைய எதிரிகளும் கூட அதை கண்டு ஆம் இவர்களுடைய கர்த்தர் உண்மையான தேவன் இவர்களை முடிசூட்டுகிறார் என்று சாட்சி கொடுப்பார்கள். Hallelujah. The second part of that Psalm 65:11 says, சங்கீதம் 65:11 இரண்டாவது பாகம், and thy paths drop fatness. ஆமென். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. Fat is a symbol of prosperity and abundance. ஆமென். நெய் என்பது இங்க நெய்யாய் பொழிகிறது என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமும் சுதந்திரமுமாய் இருக்கிறது. Hallelujah. If you see in Numbers chapter 13 verse 20, let's not read it. Numbers chapter 13 verse 20. என்னாகும் 13. Moses sent the 12 spies, okay, into the promised land. ஆமென். இதோ நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்திலே अनेक காரியங்கள் அதில் இருந்தது. And he says, find out what this land is, whether it is fat or lean. அது வந்து செழிப்பாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி காணும்படியாக கர்த்தர் அவர்கள் சொல்லுகிறார்கள். No, fat or lean. Fat means, I'm trying to tell you that fat means abundance. ஆமென். நிறைவை குறித்து சொல்லப்படுகிறது. Hallelujah. Amen. So here we see, you and I, we will experience the fat of
the goodness of God as a promise for this month. ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுப்பது என்னவென்றால் நன்மையின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். It says, thy paths drop fatness. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. ஆமென். When it says his paths, that is his path, அவருடைய பாதைகள் it drops fatness for us. நெய்யாய் பொழிகிறது என்று So when you walk சொல்லப்படுகிறது. in his path, அவருடைய வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது you are blessed in abundance. நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. If that path is very hard and rough, he will give you the best of shoes so that you will be able to walk that rough path. அவர் கொடுக்கிற பாதைகள் உங்களுக்கு கரடு முரடாய் இருந்தாலும் கர்த்தர் அழகான பாதரட்சையை கொடுத்து உங்களை நடக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Believe that you have been crowned with the goodness of God. ஆமென். நீங்கள் விசுவாசிங்கள் கர்த்தருடைய நன்மையினால் உங்களை முடிசூட்ட இருக்கிறார் என்று சொல்லி. Hallelujah. Amen. When you read Psalm 65, you go home and read Psalm 65 again. வீட்டிலே போய் திரும்பவுமாக சங்கீதம் 65 முழுவதுமாக வாசியுங்கள். Receive all the blessings. எல்லா ஆசீர்வாதங்களையும் So பெற்றுக்கொள்ளுங்கள். that not only this month, all through the year you will be blessed. ஆமென். நீங்கள் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல முழு வருஷத்திலும் கர்த்தர் உங்களை நன்மையினால் முடிசூட்டுவார். Hallelujah. Hallelujah. So let's not get tired of doing what is good. Let us not get tired of what is good. நன்மையை செய்வதற்காக நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். Galatians chapter 6 verse 9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். Hallelujah. Hallelujah. Let us not be weary in well doing, for in due season we shall reap if we faint not. ஆமென். Hallelujah. Hallelujah. So let us continue to receive all that the Lord has crowned you and me in the coming days. இந்த வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கர்த்தருடைய சந்நிதியிலே தரித்திருப்போம். Hallelujah. Hallelujah. We need to give first preference for the Lord. ஆமென். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. First day of the week we give it to the Lord. ஆமென். இதோ மாதத்தின் முதல் வாரம் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். Hallelujah. ஆமென். First hour of the day we spend it with God. ஒவ்வொரு நாளும் முதல் அந்த மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். First day of the month we sacrifice, we seek the Lord. ஆமென். மாதத்தின் முதல் நாளிலே நம்மளுடைய எல்லா காரியங்களும் விட்டு கொடுத்து கர்த்தரை தேட வேண்டும். Hallelujah. Hallelujah. First preference in our heart should be Jesus Christ. ஆமென். நம்மளுடைய இருதயத்திலே முதல் இடம் கர்த்தருக்கு மாத்திரம்தான். Receive his goodness. அவருடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Believe that you have been crowned with the crown of goodness. நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தருடைய நன்மையினால் நீங்கள் முடிசூட்டப்பட்டு இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. If you believe in this promise, shout hallelujah. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பி இருந்தால் விசுவாசித்தால் ஹalleluya என்று சொல்வோமா? Hallelujah. ஆமென். Thank you, Master. நன்றிகள் இயேசப்பா. Thank you, Lord. நன்றிகள் இயேசப்பா. Loving Heavenly Father, we thank you for your promise for this month. அப்பா தேவனே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த நன்மைகளுக்காய் வாக்குத்தத்தத்திற்காய் நாங்கள் நன்றி And செலுத்துகிறோம் Lord, கர்த்தாவே. we believe that this promise is not just for this day, for this month, but it is for the whole of the year and the coming year. ஆமென் கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளைக்கு அல்ல, இந்த மாதத்திற்கு அல்ல, முழு வருஷத்திற்கும் நீர் எங்களுக்காக கொடுத்ததாய் இருக்கிறது And ஐயா. we thank you for reminding us of the Psalm 65. ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தாவே சங்கீதம் 65 படிக்க வைத்து நினைவில் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for your prayer answering God. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக Thank நன்றி. you, Lord, for the forgiveness of sins. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே செய்த பாவங்களை நீர் மன்னித்ததற்காக நன்றி Thank you, செலுத்துகிறோம். Lord, for filling us with good things in our minds and in our homes. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே இருதயத்தையும் சிந்தனையும் நீர் நிறைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, you answer our prayers with awesome deeds. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே நீர் கர்த்தாவே சொல்லி முடியாத அழகான காரியங்களினால் எங்களை கர்த்தாவே நிறைத்ததற்காக நன்றி We செலுத்துகிறோம் thank ஐயா. you for your protection. We thank you for your provision. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பிற்காய் நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் We ஐயா. thank you, Lord, for you have crowned us with your
beauty, with your bounty, and with your abundance. அப்பா தேவனே உம்முடைய செழிப்பையும் நிறைவையும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Even as we sit in prayer, Lord, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது let all the goodness, Master Lord, rain upon each one of us. ஆண்டவரே எல்லா நன்மைகளும் கர்த்தாவே ஒவ்வொருத்தர் மேலும் பொழிவதாக என்று சொல்லி ஆண்டு கொள்வதாக என்று சொல்லி நாங்கள் கர்த்தா ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம அனைவரும் எழுந்திருந்து நிற்கலாம். பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து ஜெபிப்பார்கள் இந்த வேளையில. எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் கூட கர்த்தாவே இந்த 2வது மாதத்தில் முதல் நாள் எங்களை கொண்டு வந்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சங்கீதம் 65:11 படி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நிரந்தரமாக நாங்கள் வாழ்க்கையில் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே நாங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் இதை சுதந்திரித்து அல்லது அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய நாமத்தை மயப்படுத்தும்படிக்கா எங்களோட பேசுனதற்காக ஸ்தோத்திரம், இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய வல்லமை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் சக்ஸஸாக பண்ணி கொடுத்துருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எது செய்தாலும் ஆண்டவரே நீ எங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா காரியத்தை வாய்க்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மையான ஆண்டவரே ஈவுகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் நேரமும் எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் நல்ல காரியங்கள் செய்ய ஆண்டவரே உதவி செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் எங்களோட கூட இருந்து எங்களுக்காக வழக்காடி எங்களுக்காக யுத்தம் செய்து வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டிய கூட கர்த்தாவே இந்த நாளிலே இந்த 2வது மாதத்தில் எங்களுக்காக வழக்காடி எங்களுக்காக யுத்தம் செய்து பள்ளத்தாக்கில் தூக்கி எடுத்து நடக்க வைக்க போவதற்காக குழந்தை ஸ்தோத்திரம். எல்லா கடினமான பாதைகளை உடைத்து ஆண்டவரே செவ்வையான பாதையில கொண்டு சென்று போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு இதயத்தை இப்ப தொடர்றதுக்காக ஸ்தோத்திரம், பேச போவதற்காக ஸ்தோத்திரம், பேசிக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம், தினப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பாரங்கள் விலகி போகட்டும். நான் என்ன செய்வது, எப்படி செய்வது, இந்த மாதம் நிறைய பிரச்சனை இருக்குது சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் விலகி போகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் நெய்யாய் ஆண்டவரே பொழிய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லப்படுகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தாசன் எடுத்து வல்லமை பயன்படுத்துங்க, பாஸ்டர்மாவை எடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் ஜோஷியம் 2 மகளும் 2 பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. நல்லவரே நீங்க இப்படி செய்து விடுவதற்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் இமானுவேல் கூட எடுத்து வல்லமை பயன்படுத்துங்க, அவன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வந்தவர்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இந்த மாதத்தில் ஒவ்வொருக்கும் நீ நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லுங்க பிதாவே. ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி ஐயா. This morning, once again, even as I bless you, just tell Lord I receive it. ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதங்களை. Lord, let your peace reign in your children's families. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். Let the labor of the hands increase this month. ஆண்டவரே இந்த மாதத்திலே ஒவ்வொருத்தருடைய கையின் பிரயாசங்களும் உயரட்டும் என்று சொல்லி அதிகரிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். Those who are looking for promotion in their workplace, let it happen in this month, Lord. அப்பா தேவனே இதோ கர்த்தா யாரெல்லாம் பதவியிலே உயர்வு வேண்டும் என்று கர்த்தா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதத்திலே அந்த உயர்வை ஒவ்வொருத்தரும் பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். Those who are
looking out for jobs, let them get the best of jobs, Lord. அப்பா யாரெல்லாம் வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வேலை இந்த மாதத்திலே கிடைக்கட்டும் என்று சொல்லி Let ஆசீர்வதிக்கிறேன். the labor of their hands increase, Master. ஆண்டவரே அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் அதிகரிக்கட்டும் கர்த்தாவே. Those who are in debt, Lord. ஆண்டவரே யாரெல்லாம் கடன் தொல்லையில் இருக்கிறார்களோ Lord, let it be cleared very soon, Master. ஆண்டவரே அவர்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாவே தீர்ந்து போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் Those ஐயா. who are making big decisions, Lord, be with them and let it be not their decision but let it be your decision, Master. ஆண்டவரே யாரெல்லாம் கர்த்தாவே अनेक காரியங்களிலே முடிவெடுக்க இருக்கிறார்கள் ஐயா அந்த முடிவுகள் எல்லாம் கர்த்தா அவர்கள் முடிவுகள் அல்ல கர்த்தருடைய முடிவாக இருக்கட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. Those of your children who are doing businesses, Lord, let their business flourish, Master. ஆண்டவரே யாரெல்லாம் தொழில்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய தொழில்கள் செழிப்படையட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. Those of your children who are studying, let them study well, let their concentration increase, Master. அப்பா தேவனே யாரெல்லாம் படித்துக் கொண்டு இருக்கிறார்களோ பிள்ளைகள் அவர்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தா கான்சென்ட்ரேஷன் 100% ஆக அதிகரிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. Let every one of your children, Master Lord, do things wisely. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவே ஞானத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் Let ஐயா. them receive your wisdom, Lord. ஆண்டவரே எல்லாரும் கர்த்தா உம்முடைய ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. And we thank you for the crown of goodness that you have placed upon your children. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தாவே உம்முடைய நன்மையினால் நீர் முடி சூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் Those கர்த்தாவே. who are suffering with whatever kinds of sicknesses, diseases, this month, Lord, let them see great improvements and healings in their lives. அப்பா தேவனே யாரெல்லாம் வியாதியினாலும் நோயினாலும் நொடிகளினாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு இந்த மாதத்திலே கர்த்தாவை குணமடைந்து ஆண்டவரே அதிலே கர்த்தா இன்னும் கர்த்தாவே நல்ல ஆரோக்கியம் கிடைத்து அவர்களுக்கு கர்த்தாவே சுகமாய் வாழட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. Those of your children who are looking out for life partners, let it happen in this month, Lord. அப்பா தேவனே யாரெல்லாம் கர்த்தாவை வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தாய் தகப்பன்மார் கர்த்தாவை தேடி கொண்டு இருக்கிறார்களோ இந்த மாதத்திலே அந்த காரியங்கள் கர்த்தாவை தொடங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. I cover the whole of this church with your precious blood. ஆண்டவரே முழு சபையும் கர்த்தாவே உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைக்கிறோம் கர்த்தாவே. Let this church be a church that's blessed in abundance, Master. ஆண்டவரே இந்த சபை கர்த்தா ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. Thank you for your servants here this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில் கர்த்தாவே இங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. More than they ask or think of, let them be blessed immensely, Master. ஆண்டவரே அவர்கள் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் Let ஆசீர்வதிக்கிறேன் their ஐயா. families be blessed immensely, Lord. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் I கர்த்தாவே. give you all the glory, Master. ஆண்டவரே துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமென். Amen. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென். ஹalleluya.